கிறிஸ்துக்குள் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாங்கள் பொது காலத்திலே 25ஆம் வாரத்திலே இன்று நாங்கள் வெள்ளிக்கிழமைக்கு கால் பதிக்கின்றோம். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று இறை வார்த்தையை நாங்கள் வாசிக்கின்ற பொழுது அன்பார்ந்தவர்களே, இன்று சீடர்களிடம் இயேசு கேட்கின்றார், நீங்கள் நான் யார் என்று சொல்லுகின்றீர்கள் என்று கேட்கின்ற பொழுது பல்வேறு கருத்துக்களை அவரால் கேட்க முடிகின்றது. சிலர் திருவள்ளுக்கு யோவான் என்று சொல்கிறார்கள், சிலர் இறைவாக்கினர் என்று சொல்கிறார்கள், சிலர் எலியா என்று சொல்கிறார்கள், சிலர் வர இருக்கின்ற மெசியா என்று சொல்கிறார்கள் என்று பலவிதமான கருத்துக்களை சொல்லுகின்ற பொழுது அவர் கேட்கிறார், இயேசு சொல்லுகிறார், சீடமும் கேட்கிறார், நீங்கள் யார் என்று சொல்லுகின்றீர்கள் என்று. அப்படியானால் அன்பார்ந்தவர்களே, பேதுரு நீ கிறிஸ்து என்று சொல்லுகின்ற பொழுது அவர் தூய ஆவியின் வரப்பிரசாதத்தை பெற்றுக் கொண்டவராக அந்த வார்த்தையினை அவரால் அல்ல, மாறாக தூய ஆவியின் ஊடாக அந்த வார்த்தை சொல்லப்படுகின்றது. எனவே இந்த வார்த்தைகளை சிந்திக்கின்ற பொழுது நீங்களும் நானும் எங்களுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்து ஆண்டவர் யாராக இருக்கின்றார், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே இயேசு எனக்கு யார் என்று என்னால் அறிந்து கொள்ள முடிகின்றதா, அல்லது என்னால் அறிந்து கொள்ளக்கூடிய அந்த சந்தர்ப்பம் என்னிடம் இருக்கின்றதா, அந்த மனப்பான்மை என்னிடம் இருக்கின்றதா, எனக்கு ஏற்படுகின்ற சவால்கள், எனக்கு ஏற்படுகின்ற துன்பங்கள், துயரங்கள், வருகின்ற வேதனைகள், சவால்கள், இவற்றின் ஊடாக இயேசு எனக்குள்ளே இருந்து என்னை பலப்படுத்துகின்றார், அவர் என்னுள்ளே இருக்கின்றார், என்னை வழி நடத்துகின்றார் என்ற அந்த விசுவாசம் எங்களுக்குள்ளே இருக்கின்றதா என்று இதனை சிந்தித்து பார்க்க வேண்டும். நாங்கள் வேதனைகள் வருகின்ற பொழுது, நாங்கள் துன்பங்கள் வருகின்ற பொழுது, பிரச்சனைகளை காண்கின்ற பொழுது, என்னால் செய்ய முடியாது என்று நாங்கள் நினைக்கின்ற பொழுது, எங்களுக்கு வேலைகள் அதிகமாக வருகின்ற பொழுது, என்னுடைய மனங்கள் நிம்மதியாக இல்லாமல் இருக்கின்ற பொழுது, என்னுடைய குடும்பங்கள் நிம்மதியாக இல்லாதல் இருக்கின்ற பொழுது, என்னுடைய சமூகங்கள் வேதனைப்படுகின்ற பொழுது, என்னுடைய பங்குகள் வேதனைப்படுகின்ற பொழுது, பங்கிலே பிரச்சனைகள் இருக்கின்ற பொழுது, என்னால் அதனை சமாளிக்கக்கூடியவனாக இருக்கின்ற, அல்லது என்னால் அதனை எவ்வாறு அதற்கு என்னால் முகம் கொடுக்க கூடியவராக இருக்கின்றேன், அல்லது அந்த இயேசு என்னுள்ளே இருந்து இவை ஒவ்வொன்றுக்கும் பதில் கொடுக்கின்றார் என்ற நம்பிக்கை என்னுள்ளே இருக்கின்றதா என்று இதனாலே சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இயேசு சீடரிடம் கேட்கின்ற பொழுது, நீங்கள் யார் என்று சொல்லுகின்றீர்கள் என்று கேட்கின்ற பொழுது அனைத்து சீடர்களும் அமைதியாக இருக்கின்றார்கள். நீங்களும் நானும் அமைதியாக இருக்கின்றோமா? இயேசு உங்களுடைய வாழ்க்கைக்கும் என்னுடைய வாழ்க்கை கொடுத்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்தை நினைத்து பார்க்கின்ற பொழுது அன்பார்ந்தவர்களே, எங்களால் எண்ண முடியாத அளவுக்கு அவர் எங்களை ஆசீர்வதித்திருக்கின்றார். அப்படிப்பட்டவரை நான் யார் என்று அறிந்து கொண்டிருக்கின்றேன். எனக்கு என்னுடைய தன்னைப்பட்ட வாழ்க்கையிலே நான் இயேசுவை எவ்வாறு புரிந்து கொண்டிருக்கின்றேன் என்று இன்று நாளிலே சிந்தித்து